தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் சிலருக்கு வெற்றி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். சிலருக்கு தோல்வியே இருக்கும். ஏன்னா அவங்க சரியான திட்டமிடல் இல்லாமல் இருப்பாங்க. அது வேறு பக்கம். திட்டமிடலுங்கிறதுக்கு 5ஆம் இடம் சொல்கிறது. தொடர் வெற்றி ஒருத்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பொறாமையாகவும் இருக்கும். அவன் மட்டும் எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்படி தொடர் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 11வது இடத்தையும் 9வது இடத்தையும் வச்சு தெரிஞ்சுக்கலாம். 11வது இடம்ங்கிறது லட்சியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சீவ்மெண்ட், கோல், இதை சொல்லக்கூடியது 11வது இடம். அங்கே வலுத்துருச்சினாலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையான ஒரு 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 பெரிய ஒரு குறிக்கோள் இருக்கும் அவனுக்கு. அப்போ 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அதுவும் சிறப்பாக இருந்துருச்சுனாலே பாதி வெற்றி அவனுக்கு அப்போவே கிடைச்சிடும். கொஞ்சம் சிறிய முயற்சி செஞ்சாலே போதும், அந்த இலக்கை அவன் அடைஞ்சிருவான். அப்படி இந்த 11வது இடம் 9வது இடம் இதை வச்சு உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கலாம். அதுவும் தொடர் வெற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்தையும் 11வது இடத்தையும் பார்க்கணும். அந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, எப்படி தெரிந்து கொள்வதுங்கிற ஒரு சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தொடர் வெற்றியாளர் யார்? அது 11வது அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அந்த இடத்த வச்சு சொல்லலாம், அவங்களுடைய நிலையை வச்சு. இப்போது இந்த உதாரண ஜாதகத்தில் 11வது அதிபதி லக்னம் துலா லக்னம், 11வது அதிபதி சூரியனாக வருவார். 9ஆம் அதிபதிங்கிறது புதனும் சூரியனும் எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், புதன் உச்சநிலை அப்படிங்கிற நிலையிலையும், சூரியன் அதனுடைய நட்பு நிலை அப்படிங்கிற மாதிரி கணக்குலையும், கேது 20 டிகிரியில் கொஞ்சம் விலகி தான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், கேது கிட்டத்தட்ட புதனோட சேர்க்கை பெறுறாரு. ஆனால் மற்ற கிரகத்தினை தான் கிரகணப்படுத்துவார் அப்படின்னு சொன்னாலும் புதனை கிரகணப்படுத்த முடியாது. சூரியன் கிட்டத்தட்ட 10 டிகிரி அல்லது 9 டிகிரி விலகி இருக்கிறதுனால சூரியன் இங்கே கிரகணம் ஆகலை கேதுவுக்கு. புதன் கிரகணம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. புதன் கேது அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் கூட சொல்லலாம். அப்போ கிரகணம் ஆகலை. அப்போ இது என்ன மாதிரியான விளைவை கொடுக்குது? இங்கே சனியினுடைய 3வது பார்வையை வாங்குறாரு. இப்போ இது என்ன மாதிரியான விளைவை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இவர் தொடர் வெற்றியாளரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. என்ன அவர் அவருடைய சொந்த விஷயத்தை, தன்னை பற்றின பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். சரியா? தன்னுடைய பலத்தை இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும். தன்னுடைய பலத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, தன்னால் என்ன முடியும், தன்னுடைய சக்தி என்ன அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இவரை தாண்டி ஒரு தொழில்காரன் வித்தக்காரன் யாரும் இல்லைடா அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒருத்தவராக இருப்பார். காரணம், குரு சுக்கிரன் இருக்கிறதுனால இங்கே நீதி நேர்மை எதுக்குமே இவர் இடம் கொடுக்க மாட்டார். நான் செய்கிறது தான் சரி, என் வாழ்க்கையில் என் உலகத்தில் நான் போடுறது தான் சட்டம், நான் போடுறது தான் சாசனம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவர். இங்கே நீதி நேர்மைலாம் பெருசாக மதிக்கவே மாட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம ஒரு சூப்பர்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திருப்தியாக வாழ்கிறார். தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதே பெரிய யோகம். அது எத்தனை பேருக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்கிறதே கடைசியில் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் நினச்ச மாதிரி நான் வாழ்ந்தேன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயத்தில் பார்க்கும்பொழுது இது ஒரு யோகமான கிரக அமைப்பு, நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிக்கணும். அதாவது தொடர் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு பெரிய அளவில் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தொடர் வெற்றி அப்படிங்கிறதே இங்கே லேட்டாக தான் வரும். அதாவது ஒரு காலம் கடந்த வெற்றி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு தொடர் வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், தொடர் வெற்றி அப்படிங்கிறது ஒரு மத்தியம வயதில் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவருக்கு பிந்தைய வயது 35-40 வயசுக்கு கடந்த பிறகு தான் இவருக்கு வெற்றி கிடைக்கும், முதல் வெற்றி. அதற்கப்புறம் தொடர் வெற்றியாக இருக்கும். ஒரு பின்தங்கிய அல்லது பிந்தைய வெற்றிகள் தொடர் வெற்றியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இவருக்கு அது போதுமானதாக இருக்காது இவருடைய வாழ்க்கையில் இவர் உயர்தரத்தை அடைவதற்கு. மற்றபடி அந்த அதிகார அந்தஸ்து இவருக்கு இயல்பாகவே கிடைக்கப்பெறும். இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ இன்னொரு உதாரண ஜாதகம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது, இப்போ இதில் இதே கான்செப்ட் வச்சு பார்ப்போம். 9ஆம் அதிபதினு சொல்ல பார்க்கும்பொழுது இங்கே புதனாக வருவார். 10ஆம் அதிபதிங்கிறது சுக்கிரன். இப்போ இது எந்த நிலையில் இருக்குது? 11வது அதிபதிங்கிறது செவ்வாய், 9ஆம் அதிபதிங்கிறது புதன். இப்போ புதனும் செவ்வாயும் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால், சூரியன் குரு சேர்க்கை பெற்ற நிலையில் எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இல்லை இல்லையா? இப்போ புதனும் செவ்வாயும் பகை நிலை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், சூரியன் குரு இந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கேயுமே குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தொடர் வெற்றி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொடர் வெற்றி இவருக்கு உண்டு. அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அவர் பெருசாக விரும்ப மாட்டார்.
தொடர் வெற்றி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர் வேணான்னு சொன்னாலும் இவரை வந்து செல்வம் குமியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும். காரணம் வந்து இங்கே வந்து அவருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், காசு பணம் செலவு அதிகமாகவும் அதே நேரத்தில் இவருக்கு வரவு அதிகமாக இருக்குது, அல்லது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பேர் புகழ் அந்த சொத்து சொகம் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால செலவு அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டின வரவு வந்து இவரை வந்து பெரிய நிலையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை வந்து ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கலாம், தொடர் வெற்றிக்கு எந்த மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு சில ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.